நான் 94 கப்பலில் ஹஜ்ஜுக்கு போயிருந்த நேரத்தில் கப்பலில் நாங்கள் 8 நாட்கள் இருந்தோம். முதல்ல மக்கா போய் சேர்ந்துட்டதுனால நாங்கள் பெருநாள் முடித்து ஒரு 10வது நாள் 11வது நாள் தான் மக்காவுக்கு போயிட்டோம். நோன்பு பெருநாள் முடித்து 10, 12வது நாள் தான் மக்காவுக்கு போயிட்டோம். ஹரமுடைய இமாம் சுதைசி அவர்கள் தொழு வச்சுட்டு, இப்போ நீங்கள் போகிற நேரத்துலலாம் இப்போ ஹஜ்ஜு உம்ரா எல்லாத்துலேயும் கூட்டமாக இருக்குது, அந்த நேரத்தில் கொஞ்சம் கூட்டம் இல்லை. அதனால் அவர் தொழுது முடிச்சுட்டு தனியாக போய்கிட்டு இருந்தார். தொழு வச்சுட்டு போகிறாங்கன்னு போய் நான் முசாபா செய்தேன். நீங்கள் யாருன்னு கேட்டார். இந்தியாவிலேருந்து ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறோம். அப்போ அவர் சொன்னால், நாங்கள் லம் எஃப்ரூமின் ரமதானையும் நான் முடித்து அந்த இதிலேருந்து நாங்கள் வெளியில் வரல, அதுக்குள்ளே ஹஜ்ஜுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டார். நான் கப்பலில் வந்திருக்கிறோம், முதல் கப்பல் இந்தியாவிலிருந்து மாத்திரமல்ல உலகத்திலிருந்தே வந்த முதல் கப்பல், அதனால் நாங்கள் முந்தி சீக்கிரம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னார். அவர் காஷ்மீர் எப்படி இருக்குதுன்னு கேட்டார். அந்த நேரத்தில் காஷ்மீர் எப்படி இருக்குது, இந்தியாவிலேருந்து வந்திருக்கோன்னு சொன்னதுனால ஹதீஸில் ஒரு செய்தி வருது. அதில் செய்தினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. கியாமத்து நாள் எப்பொழுதுன்னு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. அப்போ அதற்கு செய்தினா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, மல் மஸ்ஊல் அன்ஹா பி ஆலம் மின் அஸ்ஸாயில். கேட்குற ஆள் யார்கிட்ட கேட்குறாரு அவரை விட விளக்கமான ஆள் தான் சொன்னாங்க. ஒரு பணிவுக்காகவும் சொன்னாங்க. அதே நேரத்தில் நீங்கள் வான்மண்டலத்தினை தொடர்புள்ள ஆள் இல்லையா, அதனால நீங்கள் ரொம்ப விளக்கமான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி ரசூல் பதில் சொன்னாங்க. அதில் நான் அந்த ஹதீஸில் வர வாசகத்தை சொன்னேன். மல் மஸ்ஊல் அன்ஹா பி ஆலம் மின் அஸ்ஸாயில். நீங்கள் நெட்டு அது இது இந்த தொடர்பெல்லாம் நிறைய உள்ள ஆள், எங்களுக்கு வர்ற செய்தியை தான் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொன்ன உடனே அவர் ஹதீஸினுடைய வாசகத்தை சொன்னோன்னு அப்படியே அவரே கட்டி பிடிச்சி ஆனந்தப்பட்டு சொன்னார்.